இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் சொன்னார், நான் போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளன் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் போகிறேன், ஆனால் ஒருவர் உங்களோடு கூட இருக்கும்படியாக ஒருவரை நான் அனுப்புகிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரை. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவரை கனத்தோடு மரியாதையோடு அன்போடு கரங்களை வேகமாக தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? அவரை வரவேற்கும் வண்ணமாக ஹோலி ஸ்பிரிட் ஹல்லேலூயா ரீபாலா ஷந்த ரபதுரப. அப்பா, எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக நன்றி. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் இறங்கி இருப்பதற்காக நன்றி. அவர் கனத்திற்குரியவர். ஹல்லேலூயா. அவர் மரியாதைக்குரியவர். அவர் மிகவும் பிடித்தமானவர் எனக்கு. ஹல்லேலூயா. அவர் மிகவும் எனக்கு நெருக்கமானவர். உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப நெருக்கமானவர். ஹோலி ஸ்பிரிட். நான் ஆவியில் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவரோடு கூட ஒன்று இணைத்து ஜெபிக்க ஆசைப்படுவேன். ஹல்லேலூயா. அவர் எப்போது என்னோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாள் நான் உணர்ந்து கொள்வேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறவர், என்னை ஸ்ட்ராங்காக நிற்க பண்ணுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஜோரா கரங்களை தட்டி, நம்ம இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹல்லேலூயா. மனிதர்கள் கைவிடலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் கைவிடலாம், ஆனால் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இயேசு அப்பதான் அதான் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு மனுஷங்க சொல்லலை, நம்மளை படைத்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி அப்பாவை பாட போகிறோம். எல்லாரும் கரங்கள் உள்ளவர்கள் ஒருபோதும்
விலகிடார். சந்தோஷமாக பல்ல காட்டி சொல்லுங்க, ஏசப்பா என்னை விட்டு விலகினதே கிடையாது, அவர் என் கூடவே இருக்கிறார், அதனால நான் ஹாப்பியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உற்சாகமாக தட்டி. அவர் என்னை படைத்து இருக்கிறார். அவரை போல அவர் தம்முடைய ஆவியை எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், என்னை நேசிக்கிறதுனால அவர் என்னோடு கூட அவர் இருக்கும்படியாக அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ சிறந்தவர் பார்த்தீங்களா. அவருடைய அன்பை வர்ணிக்க நம்மளால முடியாது. ஹல்லேலூயா. மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்காண்டவரே. எத்தனை பேர் ஆவியானவருக்காக தாகம் கொண்டிருக்கிறீங்க? உங்க கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு ரொம்ப 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 அப்பா மேல தாகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை ஆண்டவர் பார்க்கிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, தாகம் உள்ளவன் மேல் என்ன செய்வாராம்? தண்ணீரை ஊற்றுவேன் என்கிறார். தண்ணீர் என்று சொன்னால் என்ன? பரிசுத்த ஆவியானவர். தாகம் உள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என்ன பண்ணுவேன்? என் ஆவியை ஊற்ற. உனக்கு மட்டும் இல்லப்பா, உன் பிள்ளைகளுக்கு என் ஆவி என்ன பண்ணுவேன்? கொடுப்பேங்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாத்தீங்களா? அது மட்டும் சொல்லல, இன்னொரு இடத்துல சொல்றாரு, என் ஜனத்தின் தாகத்திற்காக. என்னது? என்னுடைய ஜனங்கிறாரு. இன்னைக்கு ஏன் ஏசப்பான்னு சொல்றதுக்கு வாய் கூசுது அன்னைக்கு. தாவீது கூட சொல்றாரு, என் தேவனாகிய கர்த்தர், என் தேவன் என்று சொல்லுகிற உரிமையோடு கூட அப்பாவை துதிக்கணுங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? என் ஜனத்தின் தாகத்திற்கு வனாந்தரத்தில் தண்ணீரையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் ஊற்றுவேன். அது மட்டும் இல்ல, 55வது ஏசாயா 55ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், பணமும் இன்றி விலையும் இன்றி நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிறாரு. அப்பமும் திராட்சரசமும் பாலும் உட்கொள்ளுங்கள். அந்த திராட்சரசம் ஹோலி ஸ்பிரிட், அந்த பால் அவருடைய வார்த்தை. கரங்களை தட்டி இன்னைக்கு வார்த்தைக்காக தாகத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவருக்காக தாகத்தோடு வந்திருக்கிறீங்களா? அவர் உன்கிட்ட பணத்தை கேட்கல. பணம் கொடுத்தா உனக்கு ஹோலி ஸ்பிரிட் கிடைக்கும்னு சொல்லல, பணம் கொடுத்தா உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறியா என் மேல, உனக்கு நான் நிச்சயம் கொடுப்பேங்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிற தாகத்தை அதை விவரிக்கவே முடியாது. தாவீது சொல்றாரு, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்கப்பா. you
அடைக்கலம் கதரும்போல் தேவனே ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே பரலோகமே உம்மை துதிப்பதால அப்பா நீ அங்க வாழ்கிறீர். உங்க ஆலயத்துல நாங்க துதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்க துதியில மகிமைப்படும்படியாக இந்த இடத்துக்கு உடனே வந்துடுறீங்களே ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் என்ற பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி கரங்களை உற்சாகமாக ஆலய
சிலுவை. ஹல்லேலூயா. சிலுவை என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. சிலுவை என்றால் பாடுகள். என்னுடைய சிறு பிராயத்தில் என்னுடைய அம்மா அப்பா பெந்தகோஸ்த சபைக்கு செல்கிறாங்க. அவங்க கத்தோலிக்க சமூகத்தில் அந்த திருச்சபையில் இருந்து அவர்கள் பெந்தகோஸ்தே அந்த நம்ம ஆராதிக்கிற இந்த சர்ச்சில் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் என் தாத்தா பாட்டி இருக்காங்கள்ல, அவங்க கத்தோலிக்க திருச்சபைக்கு போவாங்க. ஹல்லேலூயா. அப்படி போகும் சமயத்தில் என்னையும் 2 பக்கமும் இழுத்துப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் எங்கள் அம்மா இங்கே, எங்கள் அப்பாவும் பெந்தகோஸ்த சபைக்கு போகணும்னு அழைத்து கொண்டு போவாங்க. ஆனால் எங்கள் பாட்டி என்னை விடாது. ஹல்லேலூயா. அது என்ன பண்ணோன்னா, எங்கள் பாட்டி இல்லை ஒரு நாள் நம்ம பங்கு கோயிலுக்கு போகும். ஒரு நாள் எங்கள் பாட்டியோட பேர் செபஸ்தி அம்மாள். ஹல்லேலூயா. செபஸ்தியார் கோயில்னு சொல்லுவாங்க ஆர்சியில். அதுபோல் எங்கள் பாட்டி பயங்கர அந்த ஆர்சியில் ரொம்ப ஊறினவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குருத்தோலை ஞாயிறு, இந்த குருத்தோலைகள் பார்த்துருப்பீங்க, ஓலை குருத்தாக இருக்கும். அப்படியே அந்த ஓலைக்கு மேலே சிலுவை கொடுத்துருப்பாங்க. அதை பின்னிருப்பாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையில் எங்கள் வீடு கொஞ்சம் அகலமாக கூரை வீடு தான். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த அப்போ உள்ள நாட்களில் 2 திண்ணைகள் பெருசாக இருக்கும். அந்த திண்ணை வீட்டில் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குருத்தோலைகளை வாங்கி கொண்டு வந்து அந்த கூரை மேலே சொருகி வைப்பார்கள். ஹல்லேலூயா. அதை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். அப்போ சின்னதாக தான் இருப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த திண்ணையில் ஏறி அந்த சிலுவையை எடுத்து ஒன்றாக வைத்து கொண்டு, இது எங்கள் அப்பாவுடைய சிலுவை, இது எங்கள் அம்மாவுடைய சிலுவை, இது என்னோட சிலுவை, இது எங்கள் பாட்டியோட சிலுவை, இது தாத்தாவோட சிலுவைன்னு சொல்லி கொண்டே இருப்பேன். அது எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பார்க்கும்போது என் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு அதை தொட்டு பார்ப்பேன். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி ஓலைகளை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குமான்னு நினைப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த சிலுவை என் நெஞ்சில் அணைச்சி கொள்ளுவேன். அன்னைக்கு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது சாதாரண ஓலையில் செய்யப்பட்டது. அது சிலுவை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள, அதோட வேல்யூ எனக்கு புரியலை. அது சாதாரண ஓலை தான். அந்த வார்த்தையில் மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு சிலுவைகள் பல விதத்தில் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னார், வாசிக்கலாமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். போதுமா? திரும்ப வாசிங்க சத்தமா. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லங்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சிலுவைகள் இருக்கிறது. இந்த உலகத்தாருக்கு அவங்களுக்கு சிலுவை தேவையில்லை. ஹல்லேலூயா. அவங்க உலக வாழ்க்கை ஜாலியாக வாழலாம், அது ஒண்டியும். ஆனால் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்னார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அவன் எனக்கு தகுதியானவன் அல்ல, அவன் என் சீஷன் அல்லங்கிறார் ஆண்டவர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வசனம். சத்தமாக வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யாரை சொல்றாரு? ஏசப்பா யாரை சொல்றாரு? சீஷர்களை பார்த்து தான் சொல்றாரு. ஞானசானம் பெற்ற ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசுகிற விசுவாசிகளை உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு எங்கேயோ போகணும் சொல்லல, என்னை பின்பற்றி வா என்கிறாரு. ஆண்டவரை பின்பற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்கா?
ஆண்டவரை பின்பற்றுறது ரொம்ப வேதனையா இருக்கா? பரலோகம் எளிதாய் கிடைக்காது. ஹல்லேலூயா. சிலுவை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சிலுவையில் காரி உமிழப்பட்டார். அவர் தாடை மயிரை பித்தார்கள், அவர் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார்கள். அவருக்கு தெரியாதா? சிலுவை வேணா ஒன்று வேணா, அவர் கடவுள். ஆனால் அவர் பொறுமையாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் பொறுமையாக இருக்கலன்னா உனக்கு எனக்கும் ரட்சிப்பு கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. அவர் சொல்கிறாரு, அங்கே பாருங்க, அவரை கன்னத்தில் அரைஞ்சாங்க. ஒரு துணி இல்லாமல் என் அப்பா அவர் கல்வாரி சிலுவையில் நிந்தையை அனுபவித்தார். நிர்வாணமாக்கி ரசிக்கிற கூட்டம் அநேகம், இயேசுப்பா மேல பொறாமை கொண்டு குத்துகிற கூட்டம் அநேகம். இயேசுவினுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்த்து, அவர் பக்கமாய் போகிற ஜனங்களை பார்த்து எரிச்சல் அடைந்து இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக இயேசுவின் மேலே பொய்யான காரியங்களை சூட்டின பரிசேயர் சதிசேயர்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் அந்த கேடு அடைந்தவராய் கல்வாரி சிலுவையிலே தொங்கினார். அவரை பின்பற்றுகிற உனக்கு, அவரை பின்பற்றினாதான் உனக்கு அங்க கிடைக்கும். ஹல்லேலூயா. சிலுவை உன்னை நித்திய ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிறது. சிலுவை உன்னை மேன்மைக்கு நேராக வழி நடத்துகிறது. சிலுவை உன்னை உயிர்த்தெழுதலுக்கு நேராக வழி நடத்துகிறது. கரங்களை உற்சாகமாக தட்டி வசனத்தை மகிமைப்படுத்துவோம். ஹோலி ஸ்பிரிட்டை மகிமைப்படுத்துவோம். நல்லா கரங்களை தட்டுங்க ஐயா. கரங்களை வேகமா தட்டுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கையை கொடுத்திருக்கிறார், காலை கொடுத்திருக்கிறார், நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்காக வைராக்கியமா வாழுகிற அந்த ஆத்துமா வேணும் இல்ல? நம்ம பரலோகம் ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு கூட நீ கிறிஸ்தவலா வாழ்ற உன்னை பார்த்து சிலுவைகள் வரும், அவமானம் வரும், நிந்தைகள் வரும். உன்னை பின்னாடி விட்டு முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிற கூட்டம் எழும்பும். உன் மேல பொய்யான காரியங்களை சூட்டுகிற ஜனங்கள் வருவார்கள். உன் மேல எரிச்சல் அடைகிறவர்கள் வருவார்கள். ஆனா சோர்ந்து போகாத, ஜெயிக்கிறது நம்மளா தான் இருக்கும். ஹல்லேலூயா. பிசாசு தோற்று போனான் சிலுவையில். ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ஒரே மீதி தலையை நசுக்கி போட்டார். இன்னைக்கு உனக்கு விரோதமா பேசுற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கணக்குல எழுதி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால நான் ஹாப்பியா இருக்கேன். என் கூட ஆண்டவர் பேசினாரு. லோ ஃபீல், நீ கவலைப்படாத, நான் உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் உன்னை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர். உன் சிலுவையை நினைத்து நீ கதறாத, உனக்கு சிலுவையை சுமப்பதற்கு நான் பலன் தருகிறேன். என் ஆண்டவர் சிலுவையை சுமக்கிறது எவ்வளவு கஷ்டம், ரொம்ப வெயிட் பாரம். என் ஆண்டவர் அப்படியே சுமந்து கொண்டு வருகிறார். கரடு முரடு முட்கள், அந்த பாதையில ரத்தம் சொட்டினது. நிமிர முடியாமல், குனிய முடியாமல் அவர் அத்தனை வேதனை உள்ளவராய் அந்த சிலுவையை சுமந்து கொண்டே வருகிறார். ஏன் தெரியுமா? உனக்கு எனக்கு மீட்பு வாங்கி கொடுக்கும்படியாக, உனக்கு எனக்கும் பரலோகத்தில் ஒரு இடம் ஒன்றை ஆயத்தப்படுத்தும்படியாக, உனக்காக எனக்காக இயேசு சிலுவையை சுமந்தார். அந்த இயேசுவுக்காக உலகத்தின் பாடுகளை சகித்தால் தான் அவருக்கு சீஷனாக இருக்க முடியும். ஜோர கரங்களை வசனத்துக்கு தட்டலாம். சிலுவை சுமந்தோரா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? தேவ சமூகத்துல காலொன்றி எழும்பி நிற்கலாம். கண்களை மூடி, என் சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய சிலுவைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. சிலுவை பார்க்கிறதுக்கு அழகா தெரியும், ஆனா அது ரொம்ப கஷ்டமா தான் தெரியும். அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உன்னை அது நித்தியத்துக்கு நேராக கொண்டு செல்லக்கூடியது. சந்தலபதுரன தரவா சிலுவை சுமந்தோரா, சீஷராகுவோ சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, சிலுவை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. சந்தோஷம் கொள்ளணும். பெர்க்மான் செய்ய பாடுறாங்க,
உன் சிரித்த முகத்தோடு சிலுவையை சுமரு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி ஆண்டவரே. சிலுவை சுமந்துரா சிஷ்யராகவும் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். சிலுவை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். எல்லாரும் சொல்லலாமா? சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். சிலுவை சுமப்பேனும் சந்தோஷம் கொள். ஏன்னா ஏசப்பா என்ன தாங்குறாரு. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.
சந்தோஷத்தோட சுமக்கணும். என் அன்பு தம்பி, சகோதர சகோதரி, ஆண்டவரை பார்த்தா அது நமக்கு பெருசா தெரியாது. ஆண்டவரை பார்த்தா அது எல்லாவற்றையும் தாண்டி செல்ல முடியும். வாயில ஆண்டவரை துதிக்கிற துதி காணப்படட்டும். இந்த காலவேளை என் சிலுவைக்காக நன்றி ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவைக்காக நன்றி ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி அப்பாவை துதிக்கலாமா? உன்னை அவருக்காக ஏற்படுத்தி இருக்கிறார். உனக்கு நிச்சயமா பரலோகம் உண்டு. பாடுகளை நினைச்சு கவலைப்படாத, பாடுகளை நினைச்சு துவண்டு போகாத, சோதனையை நினைச்சு கண் கலங்காத. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர். சந்தரதனதே ஷபரபலபரி கமரதன ரிவஹபரபதுரபலப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆற வரிப்போடு கரங்களை தட்டி இன்னும் அதிகமா கரங்களை தட்டி ஹோலி ஸ்பிரிட்டை மகிமைப்படுத்தலாம். ஹோலி ஸ்பிரிட்டை மகிமைப்படுத்தலாம். ஹோலி ஹோஸ்ட் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம். அப்பா ஷபரபல மீட்பின் ஆளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம். ஆவியில நிரம்பி 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 நிரம்பட்டவன் பாத்திரம் நிரம்பட்ட ஆவியில நிரம்பு. ரீஷாந்தரபல ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். எந்த சிலுவையும் உன்னை கொண்டு செல்லும். ஆண்டவர் உனக்கென்று இந்த உலகத்தில் இருக்கிற சிலுவை உன்னை பரலோகம் கொண்டு செல்லும். சந்தரதனே ரிவஹபர சந்தரபல ரிமலஹரதன ரிபபபபப ரிமலதுரபலபரப. ஹல்லேலூயா. என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. எல்லாரும் சொல்லலாமா? என்பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் விண்ணகமேகம் இறங்கலும் வல்லமை மலையாய் பொழியலும் குலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும். உன் வாழ்க்கை நிரப்பப்படும் ஹோலி ஸ்பிரிட்டால. உன் வாழ்க்கை நிரப்புவார் கர்த்தர். வாஞ்சையோடு தாகத்தோடு வந்த தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னை நிரப்புகிறார் இன்றைக்கு. ரீஷாந்தரபதுரப ரிபலபதுரபலபரபரபரபா ரிகமலரபதுரமனஹரபா ஷீவரபலபதுரபலபரபரபா ரிகமரதுரபலபரபா. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இந்த காலவேளை பெற்றுக்கொள். ஆவியானவரை மகிமைப்படுத்து, ஆவியானவரை துதி, ஆவியானவரை உயர்த்து. சந்தரபலபரபா. நான் நேசிக்கிற ஆவியானவரே, நான் விரும்புகிற ஆவியானவரே, இந்த காலவேளை எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்க மத்தியில் அசைவாடுறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை தொட்டு ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஷபரி மஹபரபரபா ரிபலபரபதுரபலபரபரபா ரிகமரபதுரபலபரபரபா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க அபிஷேகத்துக்கு நன்றி, உங்க அக்கினிக்கு நன்றி, உங்க வல்லமைக்கு நன்றி ஆண்டவரே, உங்க கிருபைக்கு நன்றி, உங்க இரக்கத்துக்கு நன்றி, உங்க தயவுக்கு நன்றி ஆண்டவரே. ஷபரபலபா. எங்க சந்ததியின் மேல, எங்க சந்தானத்தின் மேல உங்க தயவும் உங்க இரக்கமும் அலையலையாய் ஆண்டவரே ஸ்தோத்திர ஜீவன் நீரூற்றாக பாய்ந்து செல்வதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. விண்ணகமேகம்
இறங்கனும் வல்லமை மலையாய் ஒளியனும் விண்ணக மேகம் இறங்கனும் வல்லமை மலையாய் ஒளியனும் குலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயலும் குலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயலும் கீடம் கொள்ளாமல் போகுமட்டும் இறங்கி வரணும் பெருமலையா கீடம் கொள்ளாமல் போகுமட்டும் இறங்கி வரணும் பெருமலையா எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும் கண்கள் காண வேண்டும் குலங்கள் நிரம்பலும் நதியாய் பாயும் குலங்கள் நிரம்பலும் நதியாய் பாயும் விண்ணகமே இறங்க சபபப ஒவ்வொரு வேளையும் இந்த வேளையில இறங்குவதாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவதாக கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவாராக சபபபப வீரே சந்தரபப விண்ணகமேகம் இப்பொழுது உங்களால் இறங்குகிறது சபரபபப பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே அப்பா, இந்த வேளையில எங்கள் மத்தியில நீர் இறங்கி வந்ததுக்காக நன்றி. இந்த வேளையில ஒவ்வொருவாக தனித்தனி நபராக எங்களை அபிஷேகத்துக்காக நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா, பேசுங்கப்பா.